அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி 3 முக்கியமான நாளை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, ஜமைக்காவோட சுதந்திர தினம். 1962 வருஷம் யுனைடெட் கிங்டம்லேருந்து ஜமைக்கான்ற நாடு விடுதலை பெற்ற நாள் தான் என்று. இந்த ஜமைக்கா மக்கள் அனைவரும் இதை பெருமிதமாக கொண்டாடி வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் அவேர்னஸ் ஆஃப் லேண்ட் லாக்டு கண்ட்ரிஸ் ஸ்பெஷல் நீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 32 நாடுகள் கடல் எல்லை இல்லாமல் மற்ற நாடுகளுக்குள்ளே பயணித்து தன்னுடைய பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சிட்ருக்காங்க. அந்த நாடுகள் குறிப்பாக ஆஃப்ரிக்கா மற்றும் ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய சிரமங்களை அனுபவிச்சிட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் நிறைய யுனைடெட் நேஷன்ஸ் அதுக்காக நிறைய முன்னெடுப்புகள் எடுத்துகிட்ருக்காங்க. குறிப்பாக அவங்களுக்கு சிறப்பு போக்குவரத்து வசதி இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனால் அவங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி நாடுகள் உள்ள மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஐநாவால் ஏற்படுத்தப்பட்ட நாள் தான் இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி. மூணாவது, உலகத்தையே புரட்டி போட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஹிரோஷிமா நாகசாகி மேலே அணுகுண்டு எய்த நாள் இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி. அந்த வருஷத்துக்குள்ளே மட்டும் 1,40,000 மக்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த அணுகுண்டு மற்றும் அந்த ரேடியேஷன். அதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் இன்னமும் அதோட பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் அமைதி நிலைநாட்டணுன்றதுக்காக நிறையா மக்கள்கிட்டையும் சரி நாடுகளுக்குள்ளே அமைதி ஏற்படுத்தணும், போர் இல்லாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக குறிப்பாக அணு ஆயுத நம்ம அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக நினைவு கூறக்கூடிய நாள் தான் இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி. கண்டிப்பாக இந்த மாதிரி பயனுள்ள தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.